மீண்டும் பிராக்கை வம்பிலுக்கும் ஓபா ஃபெமி என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓபா ஃபெமி நடந்து முடிஞ்ச ராவில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஓபா ஃபெமி வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் செமிஃபைனலில் கலந்துப்பாருன்ற பார்த்தா, ஆனால் செமிஃபைனலில் அடுத்த வாரம் ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த செமிஃபைனலில் ஓபா ஃபெமி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, செமிஃபைனலுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு தீர்க்கப்படாத கணக்குகள் வேறு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் செமிஃபைனல் மட்டும் இல்லை, கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டை ஜெயிச்சு புதிய கிங்காக ஆக போகிறது நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பால் கீமனோட எனக்கு பல முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. பால் கீமன் எப்பொழுதும் அவனோட பெரிய பீஸ்ட்டு பெரிய மிருகன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே அது கிடையாது. பிராக் ஒரு கோலை பின்னாடியிலேருந்து தான் அட்டாக் பண்ணுவான். அவன் எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணுவான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் அவனுக்கு பின்னாடியிலேருந்து மட்டும்தான் அட்டாக் பண்ண தெரியும். ஆனால் இந்த ஓபா ஃபெமி பிராக்கு கூட தீர்க்கக்கூடிய கணக்கு ஒன்று இருக்குது, முடிக்க முடியாத கணக்கு. அதாவது பிராக்கு கூட ஒன்றுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்கிறான். எனக்கு மற்ற கோப்பையில் நான் ஜெயிச்சிருவேன், அதாவது கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில். ஆனால் பிராக்கு கூட ஒரு கணக்கு இருக்குது, அதையும் நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவரோட ஆப்போனண்ட்டாக இருக்குது, கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஆப்போனண்ட்டாக இருக்கிற டாமினிக் வர்றாரு. டாமினிக் வந்து அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. டாமினிக் வந்து நான் ஜெயிச்சு நான் தான் ஆவன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பின்னாடி வந்து ஜேடி அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு ஓபா ஃபெமியை. ஜேடி சேரால் அட்டாக் பண்ணும்போது இருந்தாலும் ஓபா ஃபெமி திரும்பி சேரை நோக்கி ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. ஜேடி தடுமாறி வர்றாரு. அதுக்கப்புறம் டாமினிக் உள்றப்போ வந்து அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டாமினிக்கை தூக்கி அடிக்கிறார். டாமினிக்கை தூக்கி அடிச்சுட்டான்னு அதுக்கப்புறம் ஜேடி டாமினிக்கை இழுத்துக்கிட்டு ஓடிடுவார். ஓபா ஃபெமி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு பிராக் லெஸ்னருக்கு. இருந்தாலும் ஆனால் அடுத்த வாரம் தான் பயங்கரமான சம்பவம் இருக்குன்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கிளாஷ் இன் இட்டாலியிலே ஓபா ஃபெமியோட கதை முடிஞ்சிருச்சு, டன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பிராக் லெஸ்னர் சொல்லிட்டு போனாலும் இன்னும் முடியலன்றத ஓபா ஃபெமி ஒவ்வொரு வாரமும் கத்திக்கிட்டே கிடக்கிறாரு. பிராக் லெஸ்னரை தோக்கடிக்க போகிறேன்னு. அதுக்கு கண்டிப்பாக பிராக் பதில் அடிப்பு கொடுப்பாரு. அது அடுத்த வாரம் நடக்க போகிற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் செமிஃபைனல் இல்லையா, இல்லை ஓபா ஃபெமி ஜெயிச்சு போய் ஃபைனலில் கிங் ஆஃப் த ரிங் ஆக போகிறது இல்லையான்றது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஸ்லாமில் ஓபா ஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால இந்த வருஷம் ஓபா ஃபெமி கிங் ஆஃப் த ரிங் வின்னர் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வின் ஆகனா சம்மர் ஸ்லாமில் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடணும், அவரால் விளையாட முடியாது. ஏன்னா ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பிராக் லெஸ்னரோட ஒரு மேட்ச் விளையாண்டா கண்டிப்பாக வந்து அது வந்து சாதாரண மேட்சாக தான் இருக்க போது. சாம்பியன்ஷிப்பை நோக்கி ஓபா ஃபெமி இந்த வருஷம் நவர முடியாதுன்றது இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கு.